பிகில் படத்துல விஜய் வந்து கேட்கல சத்தமா சத்தமா அப்படிம்பாரு. இன்னைக்கு பல பேரோட மைண்ட் வாய்ஸ் அதுதான், கேட்கல சத்தமா பேசுங்க சத்தமா பேசுங்க அப்படின்னு. ஆமா, மைக்கில் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால வந்து அவர் என்ன பேசினாருங்கிறது ஃபர்ஸ்ட் மீடியா அவுட்டுக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மைக்கை மாத்தினாங்க அங்க உள்ள மக்களுக்கு கேட்கலன்னு. அதுக்கப்புறம் மீடியா அவுட் கேட்கல, அங்க உள்ளவங்களுக்கு ஓரளவு கேட்டிருக்கும் போல. ஆமா, ஆனா அந்த முதல்ல ஒரு 2 நிமிஷம் பேசினார்ல, அது என்ன பேசினாருங்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு மரக்கடையில ஒரு பிரச்சார கூட்டம்னே அதை வந்து சொல்லலாம். காவல்துறையோட அனுமதியெல்லாம் வாங்கியிருந்தாங்க. காவல்துறை நிறைய நிபந்தனைகளோட அனுமதியில் வந்து கொடுத்துருந்தாங்க. காலையில 10:30 to 11:30 மரக்கடை, அதே மாதிரி 1 to மத்தியானத்துக்கு மேல அரியலூர், அப்புறம் ஈவினிங் வந்து பெரம்பலூர்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா என்னன்னா 9:30 மணிக்கு வந்து லேண்ட் ஆனாரு விஜய். 9:45 இருக்கும் திருச்சி விமான நிலையத்தில இருந்து. அங்கிருந்து மரக்கடை வர்றதுக்கே கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் ஆயிடுச்சு. எப்ப கரெக்டா மைக்க பிடிச்சாரு அப்படின்னா 2:55 தான் அந்த பிரச்சார வாகனத்திலே ஏறினார். அந்த 7-8 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்கலாம். அதை வந்து 5 மணி நேரம் கடந்து வந்திருக்கிறாரு. இது ஸ்மால் மம்மிய இதை பீட் பண்ணிட்டாரா? அவங்க பெங்களூர்ல இருந்து வந்தாங்களே, அது வந்து 24 hours வந்தாங்க. பட் இது என்னன்னா உண்மையான ஒரு கூட்டம் வந்து மேடை ஏறினாரு. ஏறினோடனே ஒரு போர் அப்படின்னு ஆரம்பிச்சாரு அவரு. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போர், ஒரு ஜனநாயக போருக்கு நம்ம வந்து தயாராயிட்டோம். ஆமா, எங்களுடைய அன்பால நான் வந்து ரொம்ப நெகிழ்ந்து நான் போறேன், ரொம்ப எமோஷனலா நான் வந்து இருக்கேன். திருச்சி ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துற ஒரு இடம். இந்த மண்ணை மிதிச்சா நல்லது வந்து நடக்கும். அண்ணா இந்த மண்ணை மிதிச்சாரு, எம்ஜிஆர் அந்த மண்ணை மிதிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஏறுவாரியா வந்து சொன்னாரு. ஆமா, பெரியார் வந்து இங்க வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு உள்ள போனாரு. போனதுக்கு அப்புறம் தான் ஒண்ணுமே கேட்காம போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் கேட்டதுல என்ன தெரியுது அப்படின்னா, திமுகவோட வாக்குறுதிகள் எல்லாம் பட்டியலிட்டு இதெல்லாம் சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படிங்கிறத கேட்டிருந்தாரு. அப்புறம் சொன்னீங்களே செஞ்சீங்களாங்கிறது ஜெயலலிதா டெம்ப்ளேட் ஆச்சே. அதுதான் எல்லாம் எம்ஜிஆர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் அதிமுகவை காலி பண்றதுக்காக ஏதோ பிளான் பண்றாரா என்னன்னு தெரியல. அது ஃபுல்லா அங்க இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி அங்க திருச்சியை சுத்தி உள்ள பிரச்சனைகள் எல்லாம் பட்டியலிட்டு இதெல்லாம் எப்போ முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டு, மக்களுக்கு அடிப்படை வசதிகள் இங்க இல்லை, ஆனா மணல் மட்டும் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க, இது எல்லாமே அமைச்சர்களுக்கு தான் பணம் எல்லாம் போகுது அப்படின்னு வந்து பேசியிருந்தாரு. பரவாயில்லையா, போவோம் காது ரொம்ப ஷார்ப்பா தான் போல. ஒண்ணு கேட்கல, கடைசியில கொஞ்சம் மாத்தினாங்க. அந்த ஏதோ ஒரு லிங்க் மாதிரி வந்து அதுல மாத்திருக்காங்க, அதுல வந்து கொஞ்சம் கேட்டிருக்கு. கடைசியா முடிக்கும் போது நீங்க வந்து வாக்குறுதிகள்லாம் இந்த 1000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க, எல்லாருக்கும் சொன்னீங்க, ஆனா கொஞ்சம் பேர் கொடுத்துட்டு நாங்க கொடுத்தோம்லன்னு சொல்லி காட்டுறீங்க. கட்டணம் இல்லா பேருந்துன்னு ஓசின்னு சொல்றீங்க. அதை விட்டுட்டு நாங்க வந்து முடிஞ்ச வாக்குறுதிகள் எது நிறைவேற்ற முடியுமோ அதை தான் கொடுப்போம், ஆனா அடிப்படை வசதிகள்ல காம்ப்ரமைஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காருன்னா அடுத்து வந்து அந்த அரியலூர் பெரம்பலூர் இங்க இருந்து முதல்ல வெளியே போயிட முடியுமா?